கோயில் வாசலுக்கு வந்ததும் நான் நின்றுடுவேன். பெருமாள் கோயிலுக்குள்ள போய் கண்ணுலேருந்து மறைகிற வரைக்கும் பச்சை கண் வாங்காம அவரையே பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு திடீர்னு அவரை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் வாசல்ல வந்து அவரை தெரிகிறாரான்னு பார்த்துட்டு இருக்கேன். வீரா, நீ உற்சவரை பார்த்தே இப்படி மயங்கி விட்டாயே, மூலவரை பார்த்தால் உயிரையே விட்டு விடுவாய் போல இருக்கிறதே. மூலவர்னா? ஒவ்வொரு கோவிலிலும் மூலவர், உற்சவர் என்று பெருமாளின் திருவுருவங்கள் 2 உண்டு. கோவிலுக்கு வந்து மூலவரை சேவிக்க முடியாத முதியவர்களுக்கும் உடல் குறைபாடு உள்ளவர்களுக்கும் பெருமாள் உற்சவராக அவரவர் இடத்துக்கே வந்து சேவை சாதிக்கிறார். மூலவர் ஊர்கோலமா வரமாட்டாரா? இல்லை, அது ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம். நீ மூலவரை பார்த்ததில்லையா? மூலவருடையது நெடித்துயர்ந்த கருத்த திருமேனி, கண்கவர் புஷ்ப மாலைகளாலும் துளசி மாலைகளாலும் அவர் திருமார்போடு ஒட்டி உறவாட கொடுத்து வைத்தவை. பட்டு பீதாம்பரமும் விலை உயர்ந்த அணிகலன்களும் அணிந்து அபயம் என்று என் திருவடிகளை சரணடை என்றும் இடது கையால் திருவடிகளை காட்டியும் வலது கையால் அபயஹஸ்த முத்திரை பிடித்தும் இருக்கும் கருணாமூர்த்தி. நீ சொல்ல சொல்ல அவரை பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஆசையா இருக்கு. இது வரைக்கும் உற்சவ மூர்த்தி கிட்ட தான் என் நோயை போக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப மூலவர்கிட்டயும் வேண்டிக்கணும்னு தோணுது. அதற்கென்ன, வா இப்போதே மூலவரை சேவித்து வேண்டிக் கொள்ளலாம். ஐயோ, நாங்கெல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? யார் அப்படி சொன்னது? பெருமாள் சொல்லி இருக்கிறாரா? எங்க அப்பனும் ஆயியும் சொல்லியிருக்காங்க. இது காலங்காலமா இருக்கிற ஊர் கட்டுப்பாடாம். கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர். இவர் என் கடவுள், நீ இவரை கோவிலுக்குள் சென்று சேவிக்க கூடாது என்று ஒருவரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படி சொந்தம் கொண்டாட நினைப்பவர்கள் அவரவர் வீட்டில் பெருமாளின் திருவுருவத்தை வைத்துக்கொண்டு சொந்தம் கொண்டாடி கொள்ளட்டும்.